வணக்கம். என்ன பெரிய அரவிந்த் சாமின்னு நெனப்பா? அப்படின்னு நம்ம பசங்கள பார்த்து கேட்போம் நம்ம. ஆண்கள பார்த்து நெறைய பேரு கேட்போம். பெரிய மன்மதன்னு நெனப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பெரிய கமலஹாசன் நெனப்பு அப்படின்னு சொன்னது போல, பெரிய அரவிந்த் சாமி இவரு அப்படின்னுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அரவிந்த் சாமி கொள்ளை அழகோட இருக்கிற, பேரழகனாக இருக்கிற ஒரு அற்புதமான நடிகர். அந்த அரவிந்த் சாமி மணிரத்னத்தால தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். தளபதி படத்துல நடித்து, ரோஜா படத்துல நடித்து, பம்பாய் மாதிரியான படங்கள், இந்திரா மாதிரியான படங்கள்னு வரிசையா மணிரத்னத்தினுடைய கம்பெனி ஆர்டிஸ்டாகவே அரவிந்த் சாமி இருந்தார். அதற்கு பிறகு மணிரத்னம் இயக்காத பல படங்கள்லையும் அவர் நடித்தார். ராஜீவ் மேனன் சார் டைரக்ட் பண்ணின மின்சார கனவு படத்துல அவர் ரொம்ப அட்டகாசமா ஸ்டைலா அந்த கேரக்டரை பண்ணியிருப்பாரு. அப்புறம் புதையல் மாதிரியான படத்துல மம்முட்டியோட சேர்ந்து நடித்தாருன்னா அவருடைய அரவிந்த் சாமி சாருடைய கிராஃப் வந்து அட்டகாசமான கிராஃப் நமக்கெல்லாம் தெரிந்தது தான். அந்த அரவிந்த் சாமி ஒரு கேப்ல நடிக்காமலேயே இருந்தார். அந்த அரவிந்த் சாமியை ஜெயம் ரவியை கொண்டு ஹீரோவாக வைத்துக்கொண்டு அவர் அண்ணன் ராஜா அவர்கள் தனி ஒருவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துல ஒரு பயங்கரமான மிரட்டலான ஸ்டைலிஷான வில்லனாக அரவிந்த் சாமி நடிச்சிருப்பார். இன்னும் சொல்ல போனா டைரக்டர் ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் ரீமேக் படங்களாக தான் எடுத்துட்டு இருந்தார். தெலுங்குல ஹிட்டான ஒரு படத்தை ரீமேக் பண்ணுவார், எடுப்பார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதிய ஸ்கிரிப்டாக வந்தது அப்படிங்கிற வகையில தனி ஒருவன்கிறது தனி ஒருவனாகவே தான் ஜொலித்தார், ஜெயித்தார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த படத்துல இருந்து ஒரு புது என்ட்ரி ஒன்று அரவிந்த் சாமிக்கு கிடைச்சதுங்கிறதையும் நாம ஒப்புத்துக்கத்தான் வேணும். அதே சமயத்துல அரவிந்த் சாமியும் நடிக்கிறத விட்டுட்டு பேசாம இருந்தாரு, பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு அவருக்கே திரும்ப நடிச்சா என்ன அப்படின்னு இருக்கிற சமயத்துல திரும்ப ஜெயம் ரவியோட சேர்ந்து அரவிந்த் சாமி ஒரு படம் பண்ணாரு. அதற்கு பிறகு சில படங்கள் அரவிந்த் சாமி சார் நடித்து படங்கள் வந்தது. திரும்ப குருநாதர் மணிரத்னம் சாருடைய டைரக்ஷன்ல செக்கச்சி வந்த வானம் மாதிரியான படங்கள்லாம் நடித்தாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்ததுதான். சமீபத்துல கார்த்தி அவர்களோட அரவிந்த் சாமி சார் நடித்த மெய்யழகன் அப்படிங்கிற பிரேம்குமார் டைரக்ஷன்ல வந்த அந்த படம் மெய்யாலுமே மெய்யழகன் தான் அப்படின்னு தான் அந்த படத்தை நம்ம சொல்லணும். அரவிந்த் சாமியினுடைய நடிப்பு அவ்வளவு அழகா இயல்பா இருந்தது, கார்த்தியினுடைய நடிப்பு இயல்பா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டாடினோம். இதுக்கு இப்ப எதுக்கு அரவிந்த் சாமி சார் பத்தி இந்த பேச்சு அப்படின்னு சொன்னாக்க, துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக இளம் வயசுல இயக்குனராகி அந்த படத்தை ஒரு அட்டகாசமான த்ரில்லர் ஜேனர்ல கொடுத்த அந்த கார்த்திக் நரேன் அப்படிங்கிற அந்த இளைஞரை நம்மளால மறந்துட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஹிட் படம் கொடுத்தவர். அதை அடுத்து அவர் இன்னொரு படமும் கொடுத்தாரு. அதற்கு நடுவிலேயே இயக்குனர் மனோபாலா தயாரிக்கிற ஒரு படத்துக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். கார்த்திக் நரேன் டைரக்ஷன்ல அரவிந்த் சாமி நடிக்கிற மனோபாலா தயாரிக்கிற நரகாசூரன் அப்படிங்கிற படம் பூஜையெல்லாம் போடப்பட்டு பெரும்பான்மையான விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அந்த படம் பல வருடங்களாகியும் இன்னும் ரிலீஸ் ஆகாமலேயே இருக்கு. அந்த படம் வந்து சம்பள பாக்கி முதலான சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் டப்பிங் பேச வரமாட்டேன் அப்படி இப்படின்னு அரவிந்த் சாமி சொன்னதாக இப்படியான ஒரு விஷயங்களுக்குள்ளார அந்த படம் சிக்கிக்கிட்டு இன்னும் நரகாசுரன் உயிர் தெழாமலேயே இருக்கான். நரகாசுரன் தீபாவளி அன்னைக்கு இறந்தான், அதனாலதான் நரகாசுரன் இறந்ததை தான் நம்ம தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு தேதிக்கு நரகாசுரன் அப்படிங்கிற அந்த திரைப்படம் புரட்சி வந்தாதான் இறந்து போன அந்த மனோபாலாவுடைய ஆத்மா அமைதி அடையுமோ என்னமோ அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். மனோபாலா சார் அவர்கள் ஒரு அற்புதமான இயக்குனர், அற்புதமான நடிகர், நகைச்சுவையில பின்னி பிடரெடுக்கிறவர். அவருடைய டயலாக் டெலிவரியே அட்டகாசமா இருக்கும். இதை தாண்டி வேஸ்ட் பேப்பர் அப்படிங்கிற ஒரு சேனல், யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுலேயும் பட்டையை கிளப்பினார் மனோபாலா சார் அவர்கள். அப்படிப்பட்ட மனோபாலா சார் அவர்கள் தான் நமக்கு வினோத் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இயக்குனரை நமக்கு கொடுத்தார். சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்த மனோபாலா அவர்கள் அந்த படத்தின் மூலமாக தான் டைரக்டர் வினோத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார். படம் எப்படிப்பட்ட படம்ங்கிறது நமக்கு தெரியும். அதே போல துருவங்கள் 16 அப்படிங்கிற படத்தை இயக்கிய கார்த்திக் நரேன் அப்படிங்கிற இளைஞரை அவர் நம்பினார். நரகாசுரன் படத்தை கதையை ஒத்துக்கிட்டாரு, டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அரவிந்த் சாமி தான் அந்த படத்துல நடிச்சார். ஆனால் சில பல காரணங்களால, அது என்ன காரணமாகனாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த காரணங்களால அந்த படம் இன்று வரைக்கும் வெளிவரல. மனோபாலா அவர்கள்
கடந்த வருடத்தில் இறந்து போனார் அப்படிங்கிறது தெரியும். சில வருடங்களாக நாம் அவரை இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம். அவர் நடித்து கொடுத்த படங்களே அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு 7-8 படங்கள் மனோபாலா நடித்த படங்களே வந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த மனோபாலா திடீர்னு ஒரு நாள் உடல்நலம் இல்லாமல் இறந்து போனார். அவருக்கு ஏராளமானவர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனால் உண்மையான அஞ்சலி அப்படின்னு சொன்னாக்க, அவர் கடன் பட்டு கை காசு போட்டு சம்பாதித்த காசை எல்லாம் போட்டு இப்படி ஏதோ ஒரு வகையில் எடுத்த அந்த நரகாசுரன் அப்படிங்கிற திரைப்படம் திரும்ப அது முடுக்கிவிடப்பட்டு திரும்ப அந்த டீம் இணைந்து அரவிந்த் சாமி தன்னுடைய கோபதாபங்களை எல்லாம் விட்டுட்டு, என்ன கோபமோ என்ன தாபமோ அந்த கோபதாபங்களை எல்லாம் விட்டுட்டு அவர் நடிக்கிறதுக்கோ அல்லது மிச்ச சொச்ச காட்சிகளுக்கு உண்டான பங்களிப்பு செய்வதற்கோ அல்லது டப்பிங் பணிகளுக்கோ அவர் மனமும் வந்து வரணும். நடிக்க வரும்போதே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிற அரவிந்த் சாமி அவர்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ சம்பள பாக்கி அப்படிங்கிற ஒரு விஷயமோ ஒரு பொருட்டல்ல. ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த விஜய் சேதுபதி அவர்கள் கூட சம்பள விஷயத்துல கரார் காட்டாம எத்தனையோ விட்டு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஏன் சம்பளமே வேணாம கடைசி கட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆவதற்கு உண்டான வழிவகைகளை விஜய் சேதுபதி அவர்கள் 96 மாதிரியான எத்தனையோ படங்களுக்கு அவர் செய்திருக்காருங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மனசுல இன்னும் குடிகொண்டு இருக்கிற ஆனால் மறைந்து நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனோபாலா சாருக்கு அரவிந்த் சாமி சாரும் அந்த கார்த்திக் நரேன் அப்படிங்கிற சின்ன வயது இயக்குனர் அவர்களும் எல்லாருமா அந்த படத்தினுடைய குழுவினர் சேர்ந்து அந்த படம் வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு வகையில் முடுக்கி விட்டு அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு உண்டான வேலையில் இறங்கினாக்க, அப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகி வெளிவந்தாக்க அது பல நஷ்டங்கள்லேருந்து மீட்டெடுத்த மாதிரி மனோபாலா குடும்பத்தினருக்கு ஒரு தலைவலி விட்டுச்சுரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல கலைஞரான மனோபாலா அவர்களுடைய ஆத்மா அமைதி அடையறதுக்கும் நாம் நம்மளுடைய பங்களிப்பு கொடுத்ததா இருக்கும்ன்றத அரவிந்த் சாமி உணர்வாரா? கார்த்திக் நரேன் உணர்வாரா? அந்த பட குழுவினர் உணர்வார்களா? மீண்டும் அவர்கள் ஒரு சிட்டிங் எல்லாரும் மனம் விட்டு பேசி மனோபாலாவுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து அந்த படம் வருவதற்கு உதவி செய்தால் அந்த மனோபாலா குடும்பம் மட்டுமல்ல, மனோபாலா ரசிகர்களும் கூட அவர்களை மனதார வாழ்த்துவார்கள். அந்த ஆத்மா அங்கிருந்தபடியே மனதார வாழ்த்தும். அரவிந்த் சாமி சார், ஏதாவது பண்ணுங்க சார். வணக்கம்.